எனக்கு இந்த நொடி என்ன தோணுது அப்படின்னா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி சஹாபிய பெண்மணிகள் மிகுந்த எளிய மனிதர்களாக கியாமத் நாள் வரைக்கும் மனிதர்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் சிறந்த உதாரணமாக எப்படி இருந்தாங்களோ அந்த காட்சி உங்களை இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அப்படியே வருது. என்ன காரணம்? மேலே தகரச்சீட்டு, இங்கே இருக்க டிமாண்ட், இந்த வெளிச்சம், அதில் தெரியக்கூடிய எளிமையான துணியை தலையில் போட்டிருக்கக்கூடிய உருவங்கள். இந்த ஊரில் தான் கிட்டத்தட்ட 60-65 கூட்டத்துக்கு தாண்டி கடந்த 24 நாட்களாக பெண்ணே தைரியமாக இரு என்ற பரப்புரை பயணத்தை தொடங்கி 24 நாள் ஆச்சு வீட்டுக்கு போய். இந்த கூட்டத்தில் தான் அதிகமாக ஜிகினா இல்லாமல் அலங்காரம் இல்லாமல் தலைக்கு சாதா துணியை போட்டிருக்கக்கூடிய ரசூலின் உம்மத்துக்களை பார்க்க முடிகிறது. அதற்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவன் மிகப்பெரியவன். எந்த அளவுக்கு நம்ம வெளியில போடக்கூடிய துணி எளிமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் ரசூல்லாவை அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருக்க முடியும். என்ன காரணம்? வீட்டுக்குள்ள இருக்கும்போது இருக்கிறதுல நல்ல உடைகளை சிறப்பா உடுத்துங்க. வீட்டுக்கு வெளியில வரும்போது பெண்கள் அலங்காரம் இல்லாத ஜிகு ஜிகுன்னு ஜிமிக்கி சமிக்கி அலங்காரம் இல்லாத சாதாரண ஆடைகளை உடுத்துங்கள். ஏன்னா அப்படி நம்முடைய உடை அலங்காரமாக இருக்கு அப்படின்னா அடுத்தவர்களுடைய கண்களில் அது ஈர்ப்பை ஏற்படுத்தும், உள்ளங்களில் நோயை அதிகப்படுத்தும். அதனால வெளியே வரும்போது கண்ணியமா உடை உடுத்துவோம், அது எளிமையா இருக்கட்டும். என்னுடைய கண்களுக்கு இன்றைக்கு அப்படி ஒரு தோற்றமாக தெரிகிறதுல ரொம்ப பெரிய மனசுக்கு ஆறுதல். அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் யாருக்கு எங்க எப்படி நேர்வழியை தருவான் என்பது நம்மள யாருக்கும் தெரியாது. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு எளிமையான கட்டடம், ஒரு கிளாஸ் ரூம் இல்லையா, பிள்ளைகள் படிக்கக்கூடிய வகுப்பறை, அதில் இப்போ நம்ம எல்லாம் மாணவிகளாக உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல ரசூலுல்லாஹை அதிகமாக நாம் நினைவில் கொள்ள வேண்டிய இந்த மாதத்துல சுப்ஹானல்லாஹ் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாணவிகள் தான். ஆம், மாணவியின் மாணவிகள் தான். அந்த உணர்வுல இருந்துட்டோம்னா நம்ம நிச்சயம் வெற்றியாளர்களாக ஆயிடலாம். நீங்கள் இந்த உலகத்தில் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்கள்? நீங்களா வீட்டில் இருந்து தான் வந்திருக்கீங்க. அவங்க மனசுல இப்ப என்ன ஓடும்? 7:30 மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் நம்ம தான் இட்லி ஊற்றணுமா, இல்லை மதியானம் ஆக்கின குழம்பு வச்சு சமாளிச்சுருவோமா, ரொட்டி கிட்டே போடணுமா? ஏன்னா வீட்டில் இருக்க மனிதர்களுடைய பொறுப்பு பெண்களோட கையில் இருக்கு. நம்மளோட ரெகுலர் ஷெட்யூல். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல நாம் ரசூலுல்லாஹை அதிகமாக நேசிக்க, அதிகமாக பேச, அதிகமாக நிறைய பயான்கள் கேட்க வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர் அதை எழுதி செய்வாங்க. நாம ஏன் ரசூலுல்லாஹை நேசிக்கணும்? நம்ம வீட்டில இருந்து தான் வரோம். வீட்டுல உணவு சமைக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் வரோம். நம்முடைய அன்பு யார் மேல அதிகமா இருக்குது? கணவர் மேல, நாம் சுமந்து பெற்ற பிள்ளைகள் மேல, அது பிறகு மற்ற சொந்தங்கள், தாய் தகப்பன் எல்லாம் அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. இவங்க மேலெல்லாம் நம்ம அதிகமா பாசம் வச்சுட்டு ரசூலுல்லாஹ் மேல நம்ம எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்விய இந்த நொடி நான் உங்களோட எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறேன். உங்கள் கணவர் மேல வச்ச அன்பை விட ரசூலுல்லாஹ் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கீங்களா, இல்ல கணவர் மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்கீங்களா? உங்க அப்பா அம்மா மேல வச்சிருக்க பாசத்தை விட ரசூலுல்லாஹ் மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்கீங்களா, இல்ல உங்க அப்பா அம்மா மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்கீங்களா? வாயால நம்ம என்ன சொல்ல ஆசைப்படுவோம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் மேலதான். நமக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு, ஆனா நம்ம அப்படி வைக்கிறது இல்லை. ஆனா ஆசை உண்டு, நம்ம எல்லாத்துக்கும் மேல ரசூலுல்லாஹை நேசிக்கணும். ஆனா வாழ்க்கையில என்ன செய்யறோம்னா அப்படி நம்ம இருக்கிறது இல்லை. சொந்த பந்தங்கள், பிள்ளைகள். ஏன் தெரியுமா? கண்ணு முன்னாடி தெரிகிறது கணவர் தானே, ரசூலுல்லாஹ் இல்லையே. கண்ணு முன்னாடி தெரிகிறது பிள்ளைகள் தானே, ரசூலுல்லாஹ் இல்லையே. கண்ணால காங்கலையே, நம்ம பக்கத்துல இல்லையே. எப்பயோ 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க முஸ்லிம்களுடைய தலைவர்
அவங்க வழியாக குர்ஆன் இறக்கி தரப்பட்டது, இப்படியெல்லாம் சொல்றாங்க. நம்ம கண்ணுல பார்க்கலையே. மறுமை என்று ஒன்று உண்டு. அல்லாஹ் வந்து மறுபடியும் எல்லாரையும் உயிரோட எழுப்புவான். அவங்களுடைய கபர்ல இருந்து எல்லா மனிதர்களையும் உயிரோட மறுபடியும் இந்த உடலோட எழுப்புவான். அதற்கு பெயர் மறுமை நாள். அன்னைக்கு கடைசி தீர்ப்பு உண்டு, கடைசி நீதி அளிக்கும் நாள். அந்த நாள்ல ஒரே ஒருத்தவங்க தான் வருவாங்க. மக்கள் எல்லாம் ஆடைகளே இல்லாம எழுப்பப்படுவாங்க. நமக்கு யாருக்கும் ட்ரெஸ்ஸே இருக்கா, யார் காலையும் செருப்பு இருக்கா, யாரும் யாருடைய உடலையும் பார்த்து என்ன ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிறேன்னு கேட்கக்கூடிய நிலைமை எண்ணங்கள் யாருக்குமே வராதாம். சொர்க்கத்தையும் காமிச்சிருவாங்களாம், நரகத்தையும் காமிச்சிருவாங்களாம். அல்லோலப்பட்டு இங்கிட்டும் அங்கிட்டுமாக ஓடிக்கொண்டிருப்பாங்களாம் மக்கள் அலறி அடிச்சு. பெத்த தாயை பார்த்து பிள்ளைங்க பயப்படுவாங்களாம், பிள்ளைங்களை பார்த்து பெத்த தாய் பயப்படுவாங்களாம். கணவரை பார்த்து மனைவி, மனைவியை பார்த்து கணவன், சொந்த பந்தங்களுக்குள்ள எல்லாரையும் பார்த்து பயந்து அலறி அடிச்சு யாருனே தெரியாதுன்னு பயந்து ஓடிக்கிட்டு போமா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அப்படி ஓடுகிற அந்த நாளில் யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. நான் உங்களை எவ்வளவு நேசிச்சு எவ்வளவு பார்த்து இந்த குடும்பத்துக்காக பாடுபட்டேன், ஒரு 2 நன்மையை எனக்கு கொடுங்கன்னு கேட்டா கணவர் கொடுக்க மாட்டார். ஒரு 2 நன்மை எனக்கு தாப்பான்னு கேட்டா மகன் தரமாட்டான். ஒரு நன்மை எனக்கு தாமான்னு கேட்டா மகள் தரமாட்டாள். சொந்த பந்தங்கள் யாரும் தர முடியாது, பிரயோஜனப்பட மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் வருவாரு. நாம் உயிரிலும் மேலாக நேசிக்க வேண்டிய உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுக்கு முன்னாடி சுஜூதுல விழுவாங்க. சுஜூதுல விழுந்து அழுவாங்களாம். தலை நிமிரவே மாட்டாங்க. என்னுடைய உம்மத்துக்களுக்கு பாவ மன்னிப்பை அல்லாஹ் நீ தருவாயாக, அவங்க எல்லாருக்கும் நீ சொர்க்கத்தை தருவாயாகன்னு அழுதுகிட்டே இருப்பாங்களாம், நிமிரவே மாட்டாங்களாப்பா. அல்லாஹ் சொல்லுவானா, நபியே நீங்க தலையை நிமித்து கேட்டா நான் தந்துட போறேன், எந்திரிங்க தலையை நிமித்துங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மறுமையில அப்படி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட அழுது கேட்டு 13 வகையான பரிந்துரைகளை செய்வாங்களாம். யார் யாருக்கு என்னென்ன தகுதி இருக்கோ அந்தந்த தகுதிக்கு தக்கன 13 வகையில பரிந்துரைகளை செஞ்சு தன்னுடைய உம்மத்துக்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போவாங்களாம். அவங்க மட்டும்தான் பரிந்துரை செய்ய முடியும். அந்த பரிந்துரையை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக வாக்கு தந்திருக்கிறார். ஆனா நம்ம இங்க இந்த உலகத்துல யார் பேச்சு கேட்டு வாழ்றோம்? நமக்கு ஆசைதான், உயிரினும் மேலாக. நமக்கு ரொம்ப ஆசைதான். நம்ம எது இல்லாம வாழ்ந்துட முடியும்? இந்த காத்து இல்லாம கூட கடைசி நேரத்துல இந்த ஆக்சிஜனோட அளவு குறைய ஆரம்பிச்சிடும், நுரையீரல் எடுக்காது. இந்த காத்து இல்லாம கூட கடைசியில கொஞ்ச நாட்கள் மனிதன் குறைந்த காற்றை எடுத்துக்கொண்டு வாழக்கூடும். இந்த தண்ணி கடைசியில தண்ணி கூட குடிக்காம போயிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வயசாக ஆக சக்கராத்துல எல்லாம் தண்ணியும் குடிக்க முடியாது, ஒண்ணும் குடிக்க முடியாது. சாப்பாடு உள்ள செல்லாது, தூக்கம் வராது, ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே கட்டாயிக்கிட்டே வரும். தண்ணியும் காத்தும் கூட குறைஞ்சு போய் மனுஷனுடைய கடைசி காலகட்டம் வரும். ஆனா எது வேணுமானாலும் குறையலாம், உயிரோட அளவு அப்படியே இருக்கும் உடம்புக்குள்ள. உயிரோட அளவு மட்டும் குறையாது. உயிர் கிளம்பணும்னா இந்த டம்ளர்ல இருந்து தண்ணியை ஊத்துற மாதிரி நல்லோர்களுக்கு அப்படியே உயிர் உடம்புல இருந்து வெளியே வந்துடும். தீமை செய்பவர்களுக்கு உயிர் உருவப்படும் போது வலி தாங்க முடியாது. மிக கடுமையான மிக மோசமான அனுபவங்களை அப்ப நம்முடைய உடல் பெற வேண்டி இருக்கும். ஏன்? வாழ்க்கையில வாழும்போது செஞ்ச தப்பு. அந்த தவறுகள் காரணமாக ரொம்ப கஷ்டமா இருக்கும். உயிரை உருவி பிடிங்க எடுக்கும்போது உயிர் ஓடுமா, தலையில இருந்து கைக்கு வயிற்றுக்கு அங்க இங்க உயிர் ஓடுமா, ரூக எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமாயிடும். ஆனா நல்லவர்களுக்கு இப்ப இதை ஊத்துனா எப்படி இருக்கும்? ஊத்துனா கீழே கொட்டிடும், அவ்வளவுதானே. அது மாதிரி ரொம்ப ஈஸியா உடம்புல இருந்து உயிர் வெளியேறிடும் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். நம்ம எல்லோருக்கும் அது போல நல்லோர்களின் ரூகாக இந்த பூமியில் இருந்து நம் ரூகுகள் பிரிந்து போக வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. அப்படியெல்லாம் கடைசி நேரத்துல வரைக்கும் இந்த உடலோட நெருக்கமாக தண்ணியும் காத்தும் கூட குறைஞ்சு ஒண்ணுமில்லாம இந்த உடம்பை எடுக்காம போகும்போது உடம்புல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன? உயிர். அந்த உயிர் மட்டும்தான் இந்த உடம்புல அப்படி இறுக்கமா பிடிச்சு கொண்டிருக்கோம். அந்த உயிரை விட அதிகமாக நம்ம யாரை நேசிக்கணும்னா
உயிரினும் மேலான உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நேசிச்சா இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்வோம்? இப்ப நம்ம அப்படி வாழ்றோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாமா? எப்படி வாழ்வோம்? பொய் சொல்ல மாட்டோம், புறம் பேச மாட்டோம், அமானிதமா கொடுத்த பொறுப்புகளை செய்வோம், ஒரு வாக்கு கொடுத்தா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம், பேராசைப்பட மாட்டோம், நகை மேல ஆசை வச்சு இவ்வளவு நகை வச்சாதான் எனக்கு ஸ்டேட்டஸ்ன்னு நினைக்க மாட்டோம், பீரோ நிறைய துணியை அடுக்கி உடை இல்லாமல் எவ்வளவு பேர் கஷ்டப்படும் போது என்னோட பீரோ ஃபுல்லா எனக்கு ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். நிறைய அதை எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்போம். நானே ஏழை தான், பரவாயில்ல, என்னை விட கஷ்டப்படுற யாருக்காவது 2 ட்ரெஸ் கொடுப்போம். ஏழைகளுக்கு அதிகமாக தான தர்மங்கள் செய்வோம். 1000 ரூபாய் சம்பாதிச்சா 300 ரூபாய் ஏழைகளுக்கு, அப்படி நியத்து வச்சு ஏழைகளுக்கு அதிகமாக தான தர்மங்கள் செய்வோம். இல்லாத கஷ்டப்பட்டவங்களுக்கு ருசியான சோறு சமைச்சு கொடுப்போம். சுபஹானல்லாஹ். ஏழைகளுக்கு அதிகமாக உணவு கொடுப்போம். விபச்சாரம் செய்ய மாட்டோம். யாரோ காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த காசின் பின்னாடி அந்நிய ஆண்கள் பின்னாடி போய் வழிகேட்டுல போக மாட்டோம். பொம்பளை பிள்ளைய கேவலமா நடத்த மாட்டோம். ஆம்பளை பிள்ளைய வசதியா நடத்திக்கிட்டு பொம்பளை பிள்ளைய கேவலமா நடத்துறது அப்படி நடத்த மாட்டோம். கண்ணியமா பொம்பளை பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நல்லபடியா பெண் பிள்ளைய பாதுகாப்போம். இவற்றையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக, எளிமையானவர்களாக, இந்த இம்மையின் மீது, இது என்ன உலகம், இது ஒரு உலகமா? வாழக்கூடிய தகுதி படைத்த இடமாவா இருக்கு? பொய், பித்தலாட்டம், ஏமாற்று, அயோக்கியத்தனம், பாலியல் வன்கொடுமை, 5 வயசு பிள்ளைய 8 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி போடுறான். அவ்வளவு கொடுமைகளும் இந்த உலகத்துல நடக்குது. இது உலகமா? மனித கூட்டம் வாழ தகுதி படைத்த இடமா? என்னை கேட்டா இதையே இறைவன் ஒரு நரகம் மாதிரி தான் வச்சிருக்கான். ஏன்னா இன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுது. நல்ல மனிதர்களே, கள்ளம் கபடம் இல்லாம என் மனசுல வஞ்சனை இல்லை, யாரையும் நான் கெடுக்க நினைக்கல, யாரையும் சபிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனுஷனோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கிற ஆற்றலை இறைவன் தரல. யார் யார் மனசுல என்ன இருக்குன்னு தெரியக்கூடிய ஆற்றலை இறைவன் தரல. அப்படி இந்த விஷயங்களை எல்லாம் பேணுதலா பார்த்து இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தோம்னா நாம் உயிரினும் மேலாக ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம். ஒத்துக்கிறோம்? அப்படிதான் இருக்கிறோமா? அல்லாஹ்ட்ட போய் தௌபா செஞ்சு மன்னிப்பு கேட்டு மகர தெரிஞ்சோ தெரியாமலோ உடைச்சு வச்சிருக்கிறோம். இனி எங்கள் குடும்பத்தோட திருமணங்களை மகர்படிதான் நடத்துவோம். அதுல முதல் உறுதிமொழியை இங்க நான் வாங்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் உறுதிமொழியை கொடுத்துருங்க. கொடுக்காட்டி மனுஷர்ல சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு என்ன ஆசை, எல்லாரும் வெற்றியாளர்களா சந்தோஷமா நம்ம புலம்பணி டீம் எல்லாம் இங்க இருக்குல்ல, அடாடா வாங்க அப்படின்னு சந்தோஷமா ரசூலுல்லாஹ்வை பார்த்து பேசி வாங்க எல்லாம் ஒண்ணா போவோம் அப்படின்னு சொர்க்கத்துக்குள்ள போறவங்களாக இருக்கணுமேன்னு எனக்கு ஆசை. உங்களை நானும் என்னைய நீங்களும் கூட்டிக்கிட்டு இந்த நல்ல காரியங்கள் தொடர்பாக சரியத்தை பாதுகாத்தோம் என்கின்ற பாதுகாவலர்களாக அதன் பொருட்டு அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிச்சு நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்களும் அப்படியே ஆசைப்படுங்க. நிறைய அதுக்காக துவா செய்யுங்க. அவ்வளவும் பட்டி கஷ்டம், வீட்டு கஷ்டம் வாங்கிட்டேன், வீடு கட்டணும் கடன் வாங்கிட்டேன், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் கடன் வாங்கிட்டேன், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை வட்டிக்கு வாங்கிட்டேன், வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை கடன் வாங்கிட்டேன், பெரிய பிரச்சனை அதுக்காக வாங்கிட்டேன். எதுக்காக இருந்தாலும் செத்தாலும் பரவாயில்லை, வட்டிக்கு உடன்பட மாட்டேன்னு இருந்தாதான் முஸ்லீம். அப்ப நரக ஆத்துல நெருப்புல நீந்த தயாரா இருக்கும் அர்த்தமா? இல்லை. அப்ப வட்டிக்கு உடன்படக்கூடிய மக்கள் நரக ஆத்துல நெருப்புல நாங்க நீந்த தயாரா இருக்கோம் அப்படின்னு சம்மதிக்கிறோமா? இல்லை. அப்படின்னா இனிமேல் எந்த காரணத்துக்காகவும் வட்டிக்கு உடன்படாதீர்கள், தௌபா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. என்ன நடந்தாலும் சரி நான் வட்டிக்கு உடன்பட மாட்டேன். அப்ப நீங்க அல்லாஹ்வை நம்புறது இல்ல, அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில தருவான்னு நம்புறது இல்ல. நம்மளை நம்பி யாரு தருவான்னு கேக்குறீங்களே, அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தருவான். நாங்க இந்த ரமலான்ல சஹாபியா பைத்துல் மால் ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த வட்டிங்கிற விஷயத்தை பத்தி நான் இந்த ரமலான்ல தான் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன். ரமலான்ல அதிகமா தெரிஞ்ச உடனே ஏதாவது ஒண்ணு செய்யணும், சும்மா இருக்க கூடாது அப்படின்ட்டு வழக்கம் போல பிள்ளைகளை ஒரு சாட்ல எழுத சொல்லி சஹாபியா பைத்துல் மால் அப்படின்னு ஒரு ரமலான் பொழுதுல அந்த சாட்டை விரிச்சு தொடங்கிட்டோம். அவ்வளவுதான் தொடக்கம். ஒருத்தவங்க மாசமானா 48,000 ரூபாய் வட்டி,
22ஆம் தேதி வந்தா 48,000 ரூபாய் வட்டி பணம் மட்டும் கட்டணும். 15 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கடன் இருந்துச்சு. தொடர்ந்து பசியாற்றுவோம் திட்டத்துல ஒரு வருஷத்துக்கு மேல 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், தொடர்ந்து உணவு கொடுத்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு வாரம் ஒரு மதரசா வச்சிருக்காங்க, ஒரு முஸ்லீம் ஸ்கூல் நடத்துறாங்க. ஆனா கொரோனா டைம்ல சம்பளம் கொடுக்க முடியல, ஏன்னா பிள்ளைகள் ஃபீஸ் கட்டல. அப்ப டீச்சர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும்ல, அதுக்கு கடன் வாங்கி அவங்களுக்கு பெரிய கடன் ஆயிடுச்சு. 2 வருஷ கடன். ஏன்னா 2 வருஷமா ஸ்கூல் நடக்கல. இந்த சிச்சுவேஷன்ல அவங்களோட சொத்து ஒண்ணு விற்க முடியாம தேங்கி நிக்குது. ஹைவேஸ்ல ரோடு போடுற இடத்துக்கு பக்கத்துல அவங்களுக்கு சொத்து, அந்த சொத்தை லேண்டை விற்க முடியல. இப்போ வேற வழியே இல்லாம பள்ளிக்கூடத்தை நடத்தணுமே, டீச்சர்ஸ் விட்டுறக்கூடாதே, மாணவர்கள் நிலைமை என்ன அப்படின்னு அவங்க வாங்கிட்டாங்க. தன்னுடைய சொந்த வேலைக்கு வாங்கல, சமூகத்தின் படி தான் வாங்கிட்டாங்க. ஆனா மாசம் எவ்வளவு வட்டி? 48,000. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ அந்த சகோதரிக்காக அல்லாட்ட கையேந்தினேன். அல்லா, சஹாபியா பைத்துல் மால் ஆரம்பிச்சிருக்கோம், இந்த சகோதரிக்கு எப்படியாவது இந்த கடன் அடைச்சிரு. 15 லட்சம் ரூபாய் யாராவது தருவாங்களாங்க? 24 மணி நேரத்துல 15 லட்சம் ரூபாய் அல்லாஹ் தந்தான். அந்த சகோதரிக்கு கொடுத்தோம். அடுத்த மாசம் 22ஆம் தேதி அவங்க வட்டி கடன் கட்டவில்லை. சுபஹானல்லாஹ். அழகிய கடன், வட்டி இல்லாத கடன். திரும்ப வந்து அவங்களுக்கு பரக்கத் செஞ்சு அந்த 15 லட்சம் ரூபாய் கடனை 5 மாசத்துல அடைக்கிறாங்க. நம்மளை நம்பி யார் தருவான்னு கேட்டீங்க? அந்த சகோதரியும் அப்படிதான் நினைச்சா, நம்மளை நம்பி யார் தருவாங்க. ஆனா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் தருவான். இது சத்தியம். தரலைனா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நீ என்ன செய்யற, என்னைய நம்பி காத்திருக்கிறியா இல்ல வட்டிக்காரங்களை நம்பி போறியா? நான் உனக்கு ஏற்கனவே தடை விதிச்சிருக்கேன். வட்டி ஹராம், தடை. வட்டி வாங்கினா நரக நெருப்பு தான் சொல்லி எச்சரிக்கை செஞ்சாச்சு. அதையும் மீறி ஹராமான பாதையில நீ போனா என்னை சந்திக்க முடியாது அல்லாஹ் சொல்றான். அப்ப நீ வட்டிக்காரனை நம்புற, சுய உதவி குழுவை நம்புற, பேங்க்குக்காரனை நம்புற, அடகு கடையை நம்புற, என்னைய நம்ப மாட்டேங்கிற. அல்லாஹ் கேட்பானா மாட்டானா? இந்த மரத்துல இருந்து பழத்தை பிடிங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அல்லாஹ் ரூல்ஸ் முதவே சொல்லிட்டான், கேட்கல. என்ன நடந்துச்சு? சொர்க்கத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வர வேண்டியதாயிருச்சா? இந்த பூமிக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சம் பாடா, அவங்க பாட்டுக்கு ஒரு பழத்தை பிடிக்கி சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பாடா படுத்திருக்கோம். ஏன்னா மிக மோசமான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முதல்ல மகர உடைச்சிருக்கோம், 2வது வட்டி ஹராம் உடைச்சிருக்கோம். ஆமாவா இல்லையா? ஏதோ ஒரு வகையில உடைச்சிருக்கிறோம். நரகத்துல அதிக எண்ணிக்கையில நான் யாரை பார்த்தேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? சத்தமா சொல்லுங்க. நம்மளதான் அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம இடத்தை தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ். பெண்களின் எண்ணிக்கையை அதிகமாக பார்த்ததா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா? இதை கேட்ட பெண்கள் அன்னைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது, நாங்க எப்படி இதுல இருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்டாங்களா. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நிறைய தான தர்மம் செய்யுங்கள். வேற எதுவுமே சொல்லல, நிறைய தான தர்மம் செய்யுங்கள். நரகத்துக்கு போகக்கூடாதுன்னா பொய் பேசக்கூடாது, பொய் பேசினா நரகம், புறம் பேசினா நரகம், கணவனை சாபமிட்டா நரகம், அமானிதத்தை காப்பாத்தலைன்னா நரகம், கொடுத்த வார்த்தை காப்பாத்தலைன்னா நரகம், இணை வச்சுட்டா நரகம். மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னான்ல, அதுதான். எனக்கு இணையா நீ யாரையாவது வச்சுட்டேன்னா, நம்ம தான் வட்டிக்காரனை இணையா வச்சிடறோமே, மாப்பிள்ளை வீட்டுக்காரனை இணையா வச்சிடறோமே. சோசியல் ஸ்டேட்டஸ், கௌரவம். இணை வைக்க கூடாது, இணை வச்சா நரகம், விபச்சாரம் பண்ணா நரகம், வேற திருடுனா நரகம், கொலை செஞ்சா நரகம், பாலியல் வன்கொடுமை செஞ்சா நரகம், அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போனா நரகம், வேற புறம் பேசினா சொல்லிட்டேன், வேற பொய் சொல்லிட்டேன், புரியல, வரதட்சணை வாங்கினா நரகம், ஏன்னா மகர உடைச்சா நரகம். அப்புறம் இப்படியான என்னமா சொல்லுங்க, மற்றவர்களை துன்புறுத்தினா நரகம். மாஷா அல்லாஹ். இப்ப பொண்டாட்டி கன்னத்துல அரைஞ்சவனுக்குலாம் நரகம் தான், போற போக்குல பொண்டாட்டியை மிதிச்சவனுக்குலாம் நரகம் தான், பொண்டாட்டியை கெட்ட வார்த்தைகள்ல பேசினவனுக்கெல்லாம் நரகம் தான். இம்புட்டு பேர் சிரிக்கிறீங்களே, என்ன செய்தி? அவ்வளவு வாங்கியிருக்கோம். 2 பிள்ளைகளை பெத்துட்டனேன்னு பேசாம இருக்கிறேன். ஏன்னா அல்லாஹ் ஒரு நாள் நியாய தீர்ப்பு கொடுப்பாங்கிறது உள்ளத்துல இருக்கு. ஏன்னா அடி வாங்குறதுக்கு நம்ம என்ன அடிமை இப்ப இல்லை. ஏன்னா அடிமையா இருந்த காலம் ஒன்று இருந்துச்சு.
அன்னை கதீஜா அந்த ஊர்லயே கோட்டை கட்டி வாழ்ந்த மகாராணி, ரசூல்லாவுடைய முதல் மனைவி. ரசூல்லாவுக்கு 25 வயசு, அவங்களுக்கு 40 வயசு, 2 பேருக்கும் 15 வயசு வித்தியாசம். ஏற்கனவே 2 முறை திருமணம் ஆகி சில குழந்தைகள் அன்னை கதீஜாவுக்கு உண்டு. ரசூல்லாவுக்கு அதான் முதல் திருமணம். கோட்டை கட்டி வாழ்ந்த மகாராணி, அவ்வளவு கஜானா முழுக்க செல்வம், அத்தனை செல்வத்தையும் அடிமைகளை விடுதலை செய்யறதுக்காகவும் ஏழைகளுக்காகவும் கொடுத்து மார்க்கத்துக்காக ஜீரோக்கு கொண்டு வந்தாங்க அன்னை கதீஜா. அவங்க ரசூலுல்லாஹ்க்கு ஒரு நாள் சாப்பாடு கொண்டு போகும்போது அல்லாஹ் கிட்ட இருந்து சலாம் வருது. இப்போ நான் வந்தோடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன், நீங்களும் எல்லாரும் வலைக்கும் சலாம் சொன்னீங்க. மனுஷனுக்கு மனுஷன் பகிர்ந்துக்கிட்டோம், அப்படித்தானே? ஆனா அன்னை கதீஜா அவர்களுக்கு யார்கிட்ட இருந்து சலாம் வந்தது? நேரடியா படைத்த ரப்பு கிட்ட இருந்து சலாம் வருது. அவங்க எவ்வளவு பெரிய சீதேவியா இருக்கணும், அவங்க உள்ளம் எவ்வளவு விசாலப்பட்டதா இருந்திருக்கணும். அவங்களுடைய கஜானாவை ஜீரோக்கு கொண்டு வர்றாங்க. பொருளாதார தடை விதிச்சு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த தோல் இருக்குள்ள, ஒட்டகத்தோட தோல், அந்த தோல் காஞ்ச தோலை தண்ணியில ஊற வச்சு அதை உறிஞ்சுவாங்களாம். அப்ப அந்த சார் மட்டும் ஏதோ வர்ற மாதிரி தெரியும், அது வராது ஒண்ணும். ஸ்பாஞ்சில இருந்து தண்ணியை புளியிற மாதிரி ஏதோ உரிய உணவு வருதுன்னு நினைச்சு இந்த உணவுக்குள்ள ஆறுதல் அடைஞ்சுக்குமா. அன்னை கதீஜாவும் தங்க மகள் ஃபாத்திமா நாயகம் அவர்களும் இப்படித்தான் 3 வருஷம் வாழ்ந்தாங்க. ரொம்ப பசிச்சா இலைய பிடிங்கி திங்கிறது, இலதலைய திங்கிறது, ஆடு மாடு மாதிரி, வேற வழியே இல்லை. நம்ம இன்னைக்காவது இலதலைய தின்னோம்னா திங்க முடியுமா? இப்ப எல்லாரும் வெஜிடபிள் பிரியாணிக்காக வெயிட்டிங், நானும் தான். ஆனா நம்முடைய அன்னையர்கள் நமக்காக இந்த புலாம்பாடியில இப்படி உட்காந்து பயான் கேட்பாங்களே 2024, அந்த பெண்களுக்கு நேர்வழி கிடைக்கணுமே, அவங்க பலவீனத்திலிருந்து அவங்க வெளியே வரணுமே, அவங்களுக்கு சொர்க்கத்துக்கான வெளிச்சம் கிடைக்கணுமே, அதுக்காக தங்கள் வாழ்க்கையை இருளாக்கி கொண்டார்கள், பசியால் நிரப்பிக் கொண்டார்கள், இலதலையை தின்றார்கள், காஞ்ச தோலை தண்ணியில ஊற வச்சு உறிஞ்சி கொண்டிருந்தார்கள். அவ்வளவு மோசமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி கொஞ்ச காலத்திலேயே அவங்க வஃபாத்தாயிட்டாங்க. ரசூல்லா வழிநெடுக அதிகமாக அழுதுருக்காங்க அன்னை கதீஜா அவர்களை நினைச்சு. அன்னை ஆயிஷா பின்னாடி காலத்துல வந்து சொன்னாங்களாம், ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த கிழவியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரு? அன்னை கதீஜா அவர்களை பற்றி. அவங்க தான் வஃபாத் ஆயிட்டாங்கல்ல, உங்களுக்கு தான் அல்லாஹ் எல்லாத்தையும் விட சிறந்த மனைவிய என்னை உங்களுக்கு தந்திருக்காங்கல்ல, இன்னும் என்ன அந்த கிழவியை பற்றியே பேசிக்கொண்டிருக்கீங்க? பெண் தானே அவங்களும், அவங்களுக்கு ரோஷம் வருது, நான் இருக்கும்போது அவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ரசூல்லா முகமெல்லாம் சிவந்து போச்சான். முகம் சிவந்த தருணங்கள்னு ஒரு புத்தகம் உண்டு. ரசூல்லா முகமெல்லாம் சிவந்து கோபமாக்கி சொன்னாங்களாம், என் உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக கதீஜாவை விட சிறந்த மனைவியை அல்லாஹ் எனக்கு தரவில்லை. கதீஜா என் ரத்த நாளங்களில் ஓடுகிறான். சுபஹானல்லாஹ். எந்த கணவன் அப்படி சொல்ல முடியும்? மனைவி இறந்து போனதுக்கு பிறகும் கூட ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழணும்? அன்னை கதீஜா நம்ம எல்லாருக்கும் அழகிய முன்மாதிரி. சுபஹானல்லாஹ். நம்ம கஜானாவை காலி பண்ணுவோமா? நம்ம சொல்லுங்க, நம்ம கஜானாவை இந்த ஊர் மக்களுக்காக நம்ம காலி பண்ணுவோமா? ஆனால் அன்னை கதீஜா தன் கஜானாவை காலி செய்தார். நம்மளையும் யாராவது இப்படி வருவோம் இன்ஷா அல்லாஹ். என்ன இப்ப அல்லாஹ் தரமாட்டானா? திரும்ப 700 மடங்கு தரமாட்டானா? தருவானா தரமாட்டானா? அல்லாஹ் கிட்ட இருந்து சலாம் வராதா? நமக்கு ஒரு பேராசை, நமக்கும் அல்லாஹ் கிட்ட இருந்து சலாம் வந்தா நல்லா இருக்கும்ல. அப்ப அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. அன்னை கதீஜாவினுடைய கபர் வெளிச்சமாக இருந்தது. அல்லாஹ் சொர்க்கத்தை அங்கே இறக்கி தந்திருந்தான். ஏற்கனவே சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட 4 பெண்கள்ல அன்னை கதீஜா ஒருவர். யார் யார் அந்த 4 பெண்கள்? அன்னை கதீஜா, ஃபாத்திமா நாயகம் அவர்கள், அன்னை ஆசியா, அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்படிதானே? இவங்க எல்லாரும் வரலாறு எல்லாருக்கும் தெரியுமே, எல்லாருக்கும் தெரியும்ல. நாம் அதில் எதை எடுத்து நம்ம வாழ்றோம்? தொடர்ந்து செய்யணும் ஒரு விஷயத்தை. ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், வார வாரம் தொடர்ந்து செய்யுங்க. ஏதாவது ஒரு பணி கையில் எடுக்க தொடர்ந்து செய்யுங்க. சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக. இம்மையில் இருக்கிற எதுவும் நம்மோடு வரப்போவது இல்லை. நல்ல கவனமா வச்சுக்கிறோங்க. அன்னை கதீஜா போல நம் வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள போவது யார் தான் என்னோட கேள்வி. நீங்க என்னமா செஞ்சீங்க? நீங்க என்னை கேட்கலாம். ஏன்னா இவ்வளவு பேசுறீங்க, நீங்க என்ன பண்ணீங்க? 2017 அனிதான்னு ஒரு பிள்ளை செத்து போனா, தற்கொலை பண்ணி.
1176 மார்க் வாங்கிட்டு டாக்டர் சீட்டு கிடைக்கல, நீட் எக்ஸாம்னால தற்கொலை பண்ணி செத்து போனேன். அப்போ நான் போராட்டத்தை முன்னெடுத்தேன். பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்காக என்னால் அடிமையாக உங்கள் பேச்சு கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வேலையை என்னுடைய பிள்ளைகள் தற்கொலை செய்து சாகக்கூடாது என்பதற்காக இந்த எக்ஸாமை எதிர்த்து நான் என் வேலையை ராஜினாமா செய்கிறேன் எழுதி கொடுத்துட்டு என் வேலையை நான் ரிசைன் பண்ணேன். எனக்கு இனி மாச சம்பளம் கிடையாது. சும்மா போய் பிள்ளைகள்கிட்ட போய் எனக்கு யாரும் எழுதி போட்டு வந்தால் மாதம் 1 லட்சம் ரூபாய் எனக்கு சம்பளம், கவர்மெண்ட் உத்தியோகம். எனக்கு இன்னும் 28 வருஷம் சர்வீஸ் இருக்கும்போது அந்த வேலையை வேணான்னு எழுதி கொடுத்து 8 வருஷம் ஆயிடுச்சு. பல கோடி ரூபாய் நட்டம்தான். பிறகு சிஏஏ போராட்டங்கள்ல 40க்கும் மேற்பட்ட ஊர்களுக்கு போய் நான் பேசினேன். அப்பதான் முஸ்லீம் பெண்களை அப்படி பார்க்குறேன். நான் என்ன எல்லாம் தலையில துணி போட்டிருக்கிறாங்க, இப்படி போத்தி இருக்கிறாங்க, எல்லாம் ஃபர்தா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்னன்னு தெரியாது, ஏதோ சொல்றாங்க, வணக்கம் சொல்றாங்க போல அப்படின்னு ஒரு புரிதல். எல்லா இடத்துலையும் எனக்கு புக்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஒரு சின்ன புத்தகம் ரசூல்லாவை பற்றிய புத்தகம். அதை படித்து அவ்வளவு அழுதேன். ரசூல்லாவை படித்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இங்கே இருக்கிற எந்த மனிதரையும் பார்த்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. ரசூல்லாவை படித்து ரசூல்லா என்ன மாதிரியான பெண்களுக்கு உரிமையை தந்தார்கள் அதை படித்து தான் இவ்வளோ உரிமைகளா இஸ்லாத்திலையா 1400 வருஷத்துக்கு முன்னாடியே தந்துட்டாங்களா? சுபஹானல்லாஹ். அப்போ நம்ம தேடிக்கிட்டு இருந்தது இதுதான் சொல்லி நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் அப்போ நிறைய தங்க நகையெல்லாம் போட்டிருப்பேன், காதில், கழுத்தில், கையில். என்னுடைய தங்க நகைகளை எல்லாம் ஏழை பிள்ளைகளின் படிப்புக்குன்னு கொடுத்துட்டு நான் அதுக்கு பிறகு இந்த 4 வருஷமாக எந்த தங்க நகைகளும் அணிவதில்லை. ஆனால் முகத்துக்கு பவுடரோ மேக்கப்போ எதையும் நான் வீட்டை தாண்டி வெளியே வரும்போது போடுறதில்லை. வீட்டிலையும் போடுறதுக்கான மனநிலையோ சூழலோ இல்லை, தேவைப்படலை. அல்லாஹ் உள்ளத்தை மாற்றிட்டான். அப்பப்போ என்னோட பீரோவை காலி பண்ணி இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும். நான் வாங்க மாட்டேன், யாராவது தருவாங்க. எங்கேயாவது என்னோட சகோதரிகள் எதையாவது தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் வர வர கொடுத்து கொண்டே இருக்கிறது. நானும் இந்த பீரோ காலியாகுமான்னு பார்க்குறேன், காலியாக மாட்டேங்குது. போயிட்டு இருக்குது, வந்துகிட்டு இருக்குது, வருது போகுது, இப்படியே தான் இருக்கு. நான் போட்டிருக்க இந்த ஃபர்தா, இந்த மக்குனா, இந்த ஹேர் கேப், இந்த கர்ச்சீஃப், இது கூட இப்போ ஒருத்தர் வாங்கி கொடுத்ததான். சுபஹானல்லாஹ். இந்த ஜூஸு, இந்த மைக், இந்த ஃப்ளாஸ்க்கு, இந்த மைக் ஸ்டாண்டு, இந்த கேமரா ஸ்டாண்டு, அந்த செல்ஃபோன், வேற என்கிட்ட என்ன கொண்டு வந்தேன் இப்போ, இது எதுவுமே என்னோடது கிடையாது. இந்த வாட்சு, இது எதுவுமே நான் காசு போட்டு வாங்கலை. யாரு கொடுத்தாங்க அப்படின்னா, இது குவைத்தில் கொடுத்தாங்க, அது கீழக்கரையில் கொடுத்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊரில் ஒரு சகோதரி அல்லாஹ்வின் பாதைக்காக தந்தது. நம்ப முடியுது அவங்களால? நான் பயணிக்கிற கார் முதற்கொண்டு யார் யாரோ தந்து நிதி திரட்டி, என்னுடையதுன்னு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. மழைக்கு ஒழுகுற, மழை பெஞ்சா ஒழுகுமோங்கிற இடத்துல தான் நான் வாழ்றேன். அங்கிருந்தும் ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொன்னா நான் காலி பண்ணணும். எனக்கென்று தனியாக பேங்க் பேலன்ஸோ, எனக்கென்று குடியிருக்க ஒரு வீடோ எனக்கென்று நான் இதுவரைக்கும் வைத்துக் கொள்ளவில்லை. நாளைக்கு என்ன செய்வீங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான சகோதரிகளுக்கு, நூற்றுக்கணக்கான சகோதரிகளுக்கு, விதவைகளுக்கு, மை ஃபேமிலி மை சிஸ்டர்ஸ்னு இதுவரைக்கும் 200 விதவைகளுக்கு மாத உதவித்தொகை மாசம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு 2000 ரூபாய் போகும். எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் சொல்றோம், யாரோ உங்களுக்கு உதவி செய்யறாங்க, இவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக போட்டுருவாங்க. இதை செய்யுங்கன்னு சொன்னதோடு சரி. அப்படியான வேலையை, குடிசை வீடுகளை சின்ன கல்லு வீடாவது மாற்றி தந்துடணும், பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீடை டாய்லெட் பாத்ரூமோட, அப்படிங்கிற வேலையை, ஆன்லைன் மதரசா ஆரம்பிச்சு மனிதன்னா எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய சஹாபியா மதரசாவை ஒருத்தரையாவது வட்டியிலிருந்து மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சு சஹாபியா பைத்துல் மால், எங்களை நம்பி யாரு கொடுப்பான்னு யாரோ கேட்டாங்களே, காணவங்கள எங்களை நம்பி யார் கொடுப்பா? நாங்கள் அழகிய கடன்கள் தருகிறோம். மாசத்துக்கு ஒரு பெண்ணையாவது மீட்டெடுக்கணும் நியத்து வச்சு மீட்டெடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 28 பெண்களை சஹாபியா பைத்துல் மால்ல இருந்து மீட்டு, வட்டியிலிருந்து மீட்டு வெளியெடுத்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இதைத்தான் செய்யணும்னு மனசு ஓடுதே தவிர எனக்கென்று எதையாவது எடுத்து வைக்கணும்னு எனக்கு இது தோன்றதில்லை. எனக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். நான் நினைச்சுதான் இருப்பேன், எனக்கு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குமே, பூலாம்பாடியில் கொண்டு வந்து பிரியாணியோட நிற்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்,
நான் என்ன நினைக்கிறேனோ அல்லாஹ் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறான். என்ன காரணம்? என்னோட இன்ஸ்பிரேஷன் அன்னை கதீஜா, என்னோட ரோல் மாடல் அன்னை கதீஜா. வாழ்ந்தா அன்னை கதீஜா மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். அவங்க என்ன செஞ்சாங்களோ அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மிக வலிமையான நியத். அதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் முழுமையெல்லாம் அடைய முடியாது. அவங்க கால் தூசிக்கு நான் பெருமானம் ஆக மாட்டேன். ஆனா எனக்கு ஆசை, அவங்கள மாதிரி வாழணும். வீட்டுல இருந்து கிளம்பி 24 நாள் ஆச்சுன்னு சொன்னீங்களே, என்ன செய்தி? அந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி இங்க இருக்க எல்லா பெண்களுக்கும் சொல்றேன், நியத்து வைங்க, அன்னை கதீஜா மாதிரி நம்ம எல்லாரும் வாழணும். நியத்து வைங்க, மனசுல வைங்க. வாழது வாழாதெல்லாம் அடுத்து அல்லாவோட கையில இருக்கு. இங்க மனசால நினைங்க, ஆசைப்படுங்க. அதுக்காக அன்னை கதீஜா போல நானும் பிறருக்கு கொடுத்து கொடுத்து வாழ வேண்டும். என்னுடைய கபரும் வெளிச்சமாக்கப்படணும். எனக்கும் அல்லாஹ்ட்ட இருந்து சலாம் வரணும். ஆசைப்படுவோம். என்ன சொல்றீங்க? சத்தமா சொல்லலாமா? இன்னும் சத்தமா? இன்னும் சத்தமா? அன்னை கதீஜா போல வாழும். அல்லாஹ் எல்லா தேவையும் பூர்த்தி செய்வான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை.